சாய்ராம் டிஎன்பிஎஸ்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு புவியியல் முழுவதும் உள்ள புத்தக புறவினா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? கோசி. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீபகற்பம். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை இந்தியாவிடமிருந்து பிரிப்பது. இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்ன? பாங்கர். பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. சாங்கோ. பிரம்மபுத்திரா. யமுனை. கங்கை ஆற்றின் துணை ஆறு. புதிய வண்டல் படிவுகள். காதர். காட்வின் ஆஸ்டின். இந்தியாவின் உயர்ந்த சிகரம். சோழ மண்டல கடற்கரை. தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? விடை பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்றுகள் உதவுகின்றன? விடை மாஞ்சாரல். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமமழை கோடுகள். இந்தியாவின் நடைபெறும் காலநிலையின் பெயர் என்ன? அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை இலையுதிர் காடுகள். சேஷாச்சலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திரா. சுந்தரவனம். மேற்கு வங்கம். உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள். இமயமலைகள். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர். அயனமண்டல முட்புதழ் காடுகள். பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? செம்மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல். கரிசல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பருத்தி மண். உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட் அணை. இந்தியாவில் தங்க இழைப்பயிர் எனழைக்கப்படுவது எது? சணல். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காபி. கர்நாடகா. தெகிரி அணை இந்தியாவின் உயரமான அணை. ஹிராகுட் மகாநதி. தோட்டக்கலை. தங்கப் புரட்சி. மாங்கனீசு எதில் பயன்படுத்தப்படுகிறது? எஃகு தயாரிப்பில். ஆந்திரசைட் நிலக்கரியின் கார்பன் அளவு 80% முதல் 90% வரை. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கோயம்புத்தூர். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரம். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது? விடை சூரியன். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது? விடை கனிமப்படிவுகள். பாக்சைட். அலுமினியம். ஜிப்சம். சிமெண்ட். ஆந்தரசைட். நிலக்கரி. இரும்புத்தாது. மேக்னடைட். மைக்கா. மின்சாதன பொருள். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு எது? மக்களியல். எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது? சாலை போக்குவரத்து. இந்தியாவில் உள்ள தங்க நாற்கரச் சாலையின் நீளம் 5840 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? விடை ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து எது? விடை வான்வழி போக்குவரத்து. வானுலங்கு ஊர்தியுடன் தொடர்புடையது எது? விடை பவன்ஹான்ஸ். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள்? விடை பெட்ரோலியம். எல்லைப்புறச் சாலை 1960. இன்சாட். செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. மேசகான் கப்பல் கட்டும் தளம். மும்பை. புறநகர பரவல். நகரமயமாக்கலின் தாக்கம். NHAI 1955.